ஆதிபதி வலையொலி காணொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனிச்சர் ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசியோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். என்று 5/9/2025 வெள்ளிக்கிழமை, தமிழ் விசுவாச வருஷம் ஆவணி மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் திரையோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு விஷயங்களில் எதிர்பாராத திருப்பங்களை தந்து மன உளைச்சலை நீக்கி, மன கஷ்டத்தெல்லாம் நீக்கி யோகம் பெறும் நாள். இந்த நல்ல நாள் திருவாரூரில் அருள்பாலிக்கூடிய தியாகராஜர மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உழைப்பால் எதிர்பாராத லாபம். ஒரு சின்ன உழைப்பை போட்டோம்பா, ஒரு சின்ன வேலை எதிர்பாராமல் செஞ்சேன், அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைச்சிது, மன சந்தோஷமாக இருக்குது, இந்த மாதிரி எல்லா நாளும் வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பாராத மன சந்தோஷம் கிடைக்கும் நாள். இந்த நல்ல நாளில் ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காற்றழகி சிங்கப்பெருமாள், ஸ்ரீரங்கத்திலே ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம். அந்த காற்றழகி சிங்கப்பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் எதிர்பாராத மன சந்தோஷம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்கார, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்காரங்க எதுலேயுமே யோசித்து சரியாக செயல்படக்கூடிய திறன் பெற்றவர்கள். திருவாதிரை நட்சத்திர சந்திராஷ்டமம் இருக்கிறதால பணப்புழக்கத்தில் குழப்பம் வந்துடும், பணத்தட்டுப்பாடு, அதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய யோகம். இந்த யோக நாளில் எதிர்பாராத பண வருவாய் ஏற்படுவதற்கு திருக்கோவிலூரில் அருள்பாலிக்கக்கூடிய உலகளந்த பெருமாள், இந்த உலகளந்த பெருமாள் மிக சக்தி வாய்ந்தவர். இன்றைய சந்திராஷ்டம நாளில் அவரை பிரார்த்தனை செய்து கொள்ளும்போது பணப்புழக்கத்தில் ஏற்பட்ட பணம் கைக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு பண வருவாயில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாகவும் சந்திராஷ்டமிலிருந்து நீங்கும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்குது. இப்போ ஏன்னா கடகராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் புதுசாக நட்பு ஒரு ஏற்படுது. புதிய கம்பெனியில் வேலை கேட்குறாங்க, நீ வேலைக்கு வாப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய அதிகாரியோடு பெரிய நண்பரோடு பழக்கம் ஏற்படுது என்று மன நிறைவு பெறும் நாள். தன்னை விட பெரியவர்களோடு பழக்கம் ஏற்பட்டு எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை ஏற்படும் நாள். இந்த நல்ல நாளில் கர்நாடக மாநிலம் மைசூரில் அருள்பாலிக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி, சாமுண்டீஸ்வரி அவ்வளோ சக்தி வாய்ந்தவர். இந்த சாமுண்டீஸ்வரி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் தன்னை விட பெரிய ஆட்களோடு நட்பு ஏற்பட்டு எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரர், சிம்ம ராசியை பொறுத்தவரை 6ஆம் இடத்துல சந்திர பகவான், 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பல்வேறு லாபங்களை தருகிறார். ஏன்னா திருவோணத்தில் பயணம் பண்ணுறார். திருவோணத்தில் பயணம் பண்ணும்போது என்ன பண்ணுவார்? தாய் மாமனால் லாபம், அத்தை வழி உறவால் லாபம் என்று லாபத்தையும் கொடுப்பார், சில சங்கடங்களையும் தருவார். அப்போ சங்கடங்களை தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? உறவுகள் எல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. 2029 நீங்கள் தான் ஹீரோ, இப்போ அவங்கெல்லாம் இருக்கட்டும் பார்த்துக்கலான்னு நினைக்கணும். நீங்கள்
இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நிதானமாக இருக்கணும். இந்த நேரத்தில் வேலூரில் அருள்பாலிக்கூடிய ஜலகண்டேஸ்வரர், இந்த ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு அவரை மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் உறவுகள் சிக்கல்களை எளிதாக கையாளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பு. ஏன்னா கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் என்ன பண்ணுவார்? 6ஆம் இடத்துல கடங்காரம் சனியில் பல்வேறு கஷ்டத்தை பார்த்தாச்சு, பல கஷ்டம். இப்போ அந்த கடங்காரம் சனியானப்படி ஒரு வக்ரமாகி சில வாய்ப்புகளை கொடுக்குறார். அடுத்து வரக்கூடிய மார்ச்சில் 7ஆம் இடத்து சனியாக பல்வேறு வாய்ப்புகளை தருவார். நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழிலில் குழந்தைகளின் பங்கு. நான் தொழில் நல்லா பண்ணேன், என்னால் பார்த்துக்க முடியல, இப்போ குழந்தைகள் வந்து பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. அதேமாரி குழந்தைகளின் கல்விக்கான கட்டணத்தை நான் செலுத்திட்டேன், பணத்தை கட்டிட்டேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டேன் என்று குழந்தைகளின் உதவியும் குழந்தைகளுக்கு உங்களுடைய உதவியும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். ஆலங்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் குழந்தைகளால் லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலாம் ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அலைச்சலை கொடுக்குறாரு, மன கஷ்டத்தை கொடுக்குறாரு, உழைப்பை கொடுக்குறாரு. அதிகமான வேர்வை செலுத்தி உழைக்கணும். காலையிலேருந்து ஒரே அலைச்சல்ப்பா. ஆனால் அந்த அலைச்சலை கரெக்டாக திட்டமிட்ட அலைச்சல் குறைஞ்சிரும். இன்றைய நாள் அலைச்சலான நாள், ஆனால் சரியாக திட்டமிட்டு உண்மையிலுமே அந்த இடத்துக்கு போகணுமா வேணாமா அப்படின்னு ஒரு ஃபோனில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இன்றைய நாளை தொடங்குனீங்கன்னா அலைச்சல்களை சரியாக திட்டமிட்டு செயல்படுத்தும் போது அலைச்சல் இல்லாத நாளாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய ஆஞ்சநேயர் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை போயிடுவாங்க. ஆஞ்சநேயர் பெருமான மனசில் நினச்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அலைச்சல்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். விருச்சக ராசிக்காரர்கள், விருச்சக ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்துல சந்திர பகவான். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல பயணம் செய்யும்போது என்ன பண்ணுவார்னா சில முயற்சிகளை தடை செய்வார். ஏன்னா சந்திரன் நீட்சமான ராசி 3ஆம் இடத்துல பயணம் பண்ணுறார். சில அலைச்சல்களை கொடுப்பார், முயற்சிகளை தடை செய்வார். என்றாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை இப்போ கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால முயற்சிகள் எதிர்கால வாழ்க்கைக்கு பயன்படும், இன்னைக்கு பயன்படாது. இதை தெளிவாக திட்டமிட்டணும். அருகிலுள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய சரபேஸ்வரர், அப்படி சரபேஸ்வரர் இல்லைன்னா கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய திருபுவனையில் அருள்பாலிக்கூடிய சரபேஸ்வரரை மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் முயற்சி பலிதமாகி பலன் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனா சந்திர பகவான். பொதுவாகவே திருவோணத்தில் சந்திரன் பயணிக்கிற அத்தனை நாட்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமே. பெருமாள் கடாட்சம் முழுமையாக கிடைக்கப்பெறும் திருப்பதி ஏழுமலையான். அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த திருப்பதி ஏழுமலையான. அற்புத கடாட்சம் கிடைக்கிற இந்த நேரத்தில், எதிர்பாராத திருப்பம் தரக்கூடிய இந்த நேரத்தில், கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய திருப்பதி பெருமாளின் கடாட்சம் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் திருப்பதி பெருமாளை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நாராயணா நமோ நமக என்று மனதார சொல்லிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் திருப்பதி பெருமாளரால் பணப்புழக்கம் ஏற்பட்டு வளர்ச்சி காணும் அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி, மகர ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மனக்குழப்பத்தை தராரு, மனக்கவலையை தராரு. பிள்ளைகளால் கவலை, கணவனால் கவலை, மனைவியால் கவலை, தேவையில்லாத கவலைகள் இத்தனை இருந்தாலும் அத்தனையும் கோயில் குளம் போகும்போது மாறிடும். அப்படி ஒரு அற்புதமான நாள். குழம்புன குட்டையில் தான் மீன் பிடிக்க முடியும். இன்னைக்கு குழம்புங்க, ஆனால் தெளிஞ்சிருங்க. குழம்பி இறை வழிபாடு செய்து தெளிந்து வளர்ச்சி காணும் நாள் இந்த நல்ல நாள். கரூர் அருகே காங்கேயம், காங்கேயத்து பக்கத்தில் சிவன்மலை, மலை பேர் சிவன்மலை, அங்கே இருக்கிறது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான மனசில் பிரார்த்தனை செய்து கொண்டு
7:30 முடிய போகுது ஐயா, 7:30 முடிஞ்சவொடனே என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் உனக்கு ஒரு சைக்கிள் பூட்டி தானம் பண்ணுறேன். சைக்கிள் பிரியர் வந்து சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களுடைய ஏழை பிரார்த்தனை 7 ஆண்ட கோடின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏழை பிரார்த்தனையை மனசார ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நாள். இந்த நல்ல நாளில் சிவன்மலை ஆண்டவரை மனதில் இருத்தி பிரார்த்தனை செய்து மனக்குழப்பத்தை தீர்த்து தெளிவு பிறந்து நலமாக வாழ வாழ்த்துக்கள். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கும்பராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான், குரு நல்லா இருக்கார். சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து பல வளர்ச்சியை கொடுக்கிறார். ராகு பகவான் சிலரை கெடுக்கிறாரு, சிலரை கொடுத்தாலும் ஒன்றும் குறையில்லை, 7:30 நல்ல ஒரு வளர்ச்சி தான். இந்த நேரத்தில் எதிர்பாராத மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு, பண வருவாயை பெருக்கிக் கொள்வதற்கு காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள வராகி அம்மன் அவளை நினச்சிக்கிட்டிங்கன்னா எதிர்பாராத பண வரவு, அந்த வரவின் மூலியமாக சுப செலவு ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசியை பொறுத்தவரை இந்த நாள் மிக மிக அற்புதம். ஏன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பார். என்றைக்குமே மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் யோகம்தான், தாய் யோகம் பெற்றவர்கள். இன்றைய நாளில் யோகமாக இருக்குது, பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்குது, பண வருவாய் இருக்குது, தன வருவாய் இருக்குது. ஆனால் வேர்வையை ஆறாக வடிக்க வேண்டும். வேர்வை நாயகன் சனி பகவான் 7:30 சனியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறார், நடத்தி கொண்டு இருக்கிறார், உங்களை ஆட்கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் பல விஷயங்களில் தெளிவு பிறந்து திருச்சி திருவானைக்காவலில் அருள்பாலிப்படி அகிலாண்டேஸ்வரி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் அகிலாண்டேஸ்வரி அருளால் வளர்ச்சி காணும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று வெள்ளிக்கிழமை பிரதோஷம். பிரதோஷங்கள்லேயே இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்கும் நாள். கணவனால் மனைவிக்கு தோஷம், மனைவியால் கணவனுக்கு தோஷம், எலியும் பூனையுமாக இருக்கிறார்கள், சண்டை போட்டுக்கிறாங்க, பிரிஞ்சுக்கிறாங்க, டைவர்ஸ் அளவுக்கு போயிட்டாங்கப்பா. ஆனால் 2 பேருக்கும் அடி மனதில் ஆழ் மனதில் ஒரு பாச பிணைப்பானது இருக்கிறதுன்னா இன்றைய நாளை பொறுத்தவரை சுக்கிர பிரதோஷத்தில் பிரதோஷ விரதம் இருந்து அம்பாளை வழிபடும்போது, நந்தியம் பெருமானையும் சிவபெருமானை வழிபட்டு அம்பாளை வழிபடும்போது எதிர்பாராத திருப்பம் ஏற்பட்டு மீண்டும் இருவரும் இணைந்து ஒருவரை புரிந்து கொண்டு வாழக்கூடிய சூழல் ஏற்படும் ஒரு அற்புதமான பிரதோஷம். இந்த பிரதோஷ நாளில் அனைவரும் நந்தியம் பெருமானை சிவபெருமானை அம்பாளை வழிபட்டு குடும்பமாக கணவன் மனைவியாக நல்லுறவாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.